ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இலவச கல்வி. அப்போ செலவுக்கு பணம் ஷூ விற்பது, பணம் கோடிக்கணக்காக குட்டி கிடக்கும். பணம் என்பதே அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அப்போ இந்த வசதி படைத்த பண திமிர் படைத்த அதிகார திமிர் படைத்த கூட்டம் எங்கே போகும்? ஜிம்முக்கு போகும். இந்த கூட்டம் வருகிற ஜிம்முக்கு இவர் ஒரு ஜிம் ட்ரைனர். மார்ட்டினுடைய மகள் டெய்ஸி, அந்த அம்மா அங்கே வருது. அந்த பெண்ணை கவர்வதற்கு என்ன முயற்சியோ, கவரப்பட்டால் அவளும் நோக்கினாள், அண்ணனும் நோக்கினாள், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரே நாளில் லட்சம் கோடிக்கு அதிபதியான கதை. சபரீசனோடு நெருக்கமானது. இதெல்லாம் கருணாநிதி மரணத்துக்கு பிறகு நடக்குது. சபரீசனும் இவரும் இணைவிரியா நண்பர்கள். இவர்கள் 2 பேரும் தான் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கான மூளை. பிரசாந்த் கிஷோருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? 400 கோடி கொடுக்குறார். 3 படத்தில் நடித்த உதயநிதி முதலமைச்சர் ஆகலாம். 30 வருஷம் அரசியல் பண்ண திருமாவளவன் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது? கொளுத்தி போட்ட ஒரு சிறுத்தை கூட தட்டுறான். புதிய ஐடி விங் திமுகவுக்கு பெண் நிறுவனத்துக்கு இணையான ஒரு வாய்ஸ் ஆஃப் காமனை உருவாக்குறது. செப்டம்பர் 27க்கு பிறகு ஒரு பெரிய சுனாமி தாவைக்கல அத்தனையும் தட்டி தூக்கி விஜயை காப்பாற்றி, இப்போ விஜய் ரெஸ்ட் ரூம் போனால் கூட அவர் சொல்லிட்டு போனார். விஜயும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வேற வழி விஜய் தான் கழிதுன்னு காணாம போயிருப்பாரு. திமுக இயக்க யாரை பார்த்து பயப்படுது? ஆதவை பார்த்து அஞ்சி நடுங்குகிறது. அவ்வளோ ரகசியம் தெரிஞ்ச நபர். கொளுத்தி போட்டாலும் 1 வாரம் ஓடும். இப்போ 2026 ஒருவேளை அவர் ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் லாட்டரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 100% லாட்டரி வந்துடும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப நாட்களாக தமிழக வெற்றி கழகம் கட்சியில் விஜய் எந்த அளவுக்கு பேசப்படுறாரோ அதை விட அதிகமாக ஆதவ அர்ஜுனா பேசப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி நீங்கள் நிறைய தகவல்கள், இது வரைக்கும் தெரியாத தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யார் இந்த ஆதவ அர்ஜுனா? இல்லை, ஆதவ அர்ஜுனா மிக சாதாரணமான ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். இந்த விளையாட்டு வீரருக்கு சென்னை கிறித்துவ கல்லூரியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கல்லூரியில் இடம் கிடைக்கும். அவர் சொந்த ஊர் தமிழ்நாடா? இல்லை தமிழ்நாடு தான். அது நீங்கள் வேலூருக்கு பக்கத்தில் ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர். சரி. சின்ன வயசுலேயே அம்மா இறந்துடுறாங்க. இறந்த பிறகு தாய் மாமா எடுத்து வளர்த்துறாரு திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில். அதற்கு பிறகு அங்கிருந்து இவர் படிக்கிறாரு. படிக்கும்போதே இவர் ஒரு விளையாட்டு வீரர். அப்போ அந்த விளையாட்டு வீரருக்கு கல்லூரியில் எங்கே இடம் கிடைக்குன்னா தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் இடம் கிடைக்கும். அப்போ அங்கே படிக்கிறார். படிக்கிற பொழுது வறுமை. அப்போது சென்ட்ரல் பக்கத்தில் மூர் மார்க்கெட்டுன்னு பழைய பொருட்கள் விற்கிற கடை இருக்குது. ஆமாம், அங்கே போய் கல்லூரி மாணவர்களுக்கு இப்போது அந்த மூர் மார்க்கெட்டில் பழைய ஷூக்கள் பாதி விலைக்கு கிடைக்கும். ஒரு 2000 ரூபா ஷூனா ஒரு 200-300 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போது இந்த ஷூவை வாங்கி தன்னுடைய கல்லூரி அறையில் வச்சுக்குவார். யாராவது ஷூ வாங்க போகணும்னா அதை ஒரு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபாய்க்கு விற்பார். அதில் ஒரு ஷூக்கு ஒரு 200-300 ரூபா 500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஷூ வேணும்னா அர்ஜுனாட்ட போகலாம். ஆதவங்கிறது இப்போ சேர்த்து கொண்டது. ஓகே. முதல் அவருடைய பேர் அர்ஜுனன் தான். அர்ஜுன்கிட்ட போனால் ஷூ கிடைக்கும். இதுதான் அவருடைய ஜீவிதம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இலவச கல்வி. அப்போ செலவுக்கு பணம் ஷூ விற்பது தான். இப்படி தான் இருந்து ஷூ முடிச்சுட்டு வெளியே வர்றார். கிறிஸ்டின் காலேஜ் வெளியே வந்த பிறகு வாழ்க்கைக்கு வழி தேடணும். அப்போது ஈஸியாக இருக்கிற ஒரு ஜிம்மில் பயிற்சியாளர் எப்படி தம்பிள்ஸ் அடிக்கிறது, எப்படி வெயிட் லிஃப்ட் அடிக்கிறது, இப்படி தான் அவருடைய வாழ்க்கை. அந்த ஜிம் என்பது ஈசிஆர் என்பதே பண திமிர் பிடித்தவர்களுடைய ஏரியா. பணம் கோடிக்கணக்காக குட்டி கிடக்கும். பணம் என்பதே அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. சென்னையில் இருக்கக்கூடிய
மார்வாடிகள், கள்ளச்சந்தை வியாபாரிகள், லஞ்சம் வாங்குகிற உயர் அதிகாரிகள், திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய இரவு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள், அத்தனை பேருக்கு ஈசிஆரில் தான் வாசம். வீடு இருக்குது, அங்கே தான் வீடு இருக்குது. எல்லாருக்கும் வீடு அடையாருக்கும் வடபள்ளி கோடம்பாங்க இருந்தாலுமே ஈசிஆரில் அந்தப்புறம் இந்தப்புறம் வாழ்க்கைக்கான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். அப்போது அது மேட்டுக்குடியை சேர்ந்த சமூகத்துக்கு, இந்த மேட்டுக்குடியை சேர்ந்த சமூகங்கள் குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு 4 ஆடிக்கார் இருக்கும், 3 பென்ஸ்கார் இருக்கும். இது சாதாரணம். நம்ம இப்போ இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தில் 4 சைக்கிள் வச்சுருக்கிற மாதிரி. அப்போ இந்த வசதி படைத்த திமிர் படைத்த அதிகார திமிர் படைத்த கூட்டம் எங்கே போகும்? ஜிம்முக்கு போகும். இங்கே காலையில் எழுந்திரிச்சா வயக்காட்டுக்கு போகிறவனுக்கு ஜிம்மே தேவையில்லை. காலையில் எழுந்திரிச்சு மம்படியை தூக்கி வச்சுட்டு வேலைக்கு போகிறவன், நடந்து போகிறவன், பஸ்ஸை பிடிக்கிறவன், ரயிலை பிடிக்கிறவன், இவனுக்கு எது தேவையில்லை? ஜிம்மே தேவையில்லை. அதுதான் அவனுக்கு ஜிம்மு. இந்த திமிர் பிடித்த கூட்டம், நீங்கள் ஒரு பொருளை எண்ணெய் ஊற்றி நம்ம வறுப்போம், ஆனால் இந்த கூட்டம் எதை போட்டு வறுக்கும் தெரியுமா? பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இப்படியான, அதுக்கு பேர் ரிச் பேஸ்ட். என்ன பேஸ்ட்டு? ரிச் பேஸ்ட். இதனுடைய கலவை என்ன இருக்கும்? முந்திரி, பாதாம், பிஸ்தா, இப்படி இந்த நட்ஸுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பசை தான். நம்மளால் போய் என்ன ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்து ஊற்றி பொரிப்பான். உப்புமா வைக்கணுமா, வெங்காயம் மிளகாய் போட்டு ஒரு 100 கிராம் எண்ணெய், இவங்க எதை போட்டு வறுப்பார்கள்? ரிச் பேஸ்ட். இந்த கூட்டம் அப்போ கொழுப்பு உடம்புல ஏறிக்கும். கண்ணிலேயே ஒரு கொழுப்பு இருக்கு, பார்வையிலேயே ஒரு கொழுப்பு இருக்கு. ஏழை போனாலும் பென்ஸ்கால போய் முட்டுவான், அடித்து தூக்கி, அப்போ அடிச்சா தூக்குனா அங்கே ஐஜியே வந்துடுவார். இப்படி ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வருகிற ஜிம்முக்கு இவர் ஒரு ஜிம் ட்ரைனர். அப்போது மார்ட்டினுடைய மகள் டெய்ஸி, அந்த அம்மா அங்கே வருது. லண்டனில் படித்து, லண்டனில் வளர்ந்து, லண்டனில் பள்ளி கல்லூரி எல்லாமே லண்டன் தான். இந்த அம்மா அங்கே வருகிற பொழுது இந்த கட்டுமஸ்தான உடலை உடைய இளைஞன் ஈர்க்கப்படுகிறான். அப்போ அது மார்ட்டி டெய்லி ஒரு ப்ளூ கலர் பென்ஸு, சாயங்காலம் ஜிம்முக்கு வரும்போது பச்சை கலர் ஆடி. அப்போ பார்க்குறான், சரி இது ஒரு 5 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரி. இதுக்கு பிறகு நீங்கள் அந்த பெண்ணை கவர்வதற்கு என்ன முயற்சியோ, கவரப்பட்டால் அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள், முடிஞ்சு போச்சு. டெய்ஸியை பொறுத்த வரைக்கும் அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரண தேவி. நான் அவனை தான் கட்டுவேன். இந்த பழைய பர்மா அகதி பார்த்தாரு, சரி ஓகே கட்டி வச்சு. கிறித்துவ முறைப்படி கோவா தேவாலயத்தில் திருமணம், இந்து முறைப்படி திருப்பதியில் கல்யாணம், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரே நாளில் லட்சம் கோடிக்கு அதிபதியான கதை. ஆன பிறகு இவருக்கு என்ன அரசியல் ஆர்வம் ஜாஸ்தி, அரசியல் ஆர்வம் அதிகம் ஜாஸ்தி. அப்போது என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, திமுக உடைய மாப்பிள்ளை அதே மாதிரி அவரும் 5 லட்சம் கோடி. யார்? சபரீசனோடு நெருக்கமானார். இதெல்லாம் கருணாநிதி மரணத்துக்கு பிறகு நடக்குது. கருணாநிதி மரணத்திற்கு பிறகு நடக்குது. 2 5 லட்சம் கோடிகளும் ஒன்று சேர்ந்து வீகம் வகுப்பாளர். அப்போ கருணாநிதி மறைவுக்கு பிறகு முரசொலி மாறன் குடும்பத்திலிருந்து அத்தனை சபரீசன் வந்து சேருது. சபரீசனும் இவரும் இணைவிரியா நண்பர்கள். இவர்கள் 2 பேரும் தான் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கான மூளைகள். இது எந்த காலகட்டம் சார்? 16 23 24 வச்சுக்கோ. இது ஒரு 4, அது ஒரு 8 வருஷம். அப்போ திமுகவுடைய அத்தனை ரகசியங்களையும் தெரிந்த ஒரு நபர் யாரு? கேபினட்ல இருக்காரு. எந்த கேபினட்ல? கிச்சன் கேபினட்ல. சபரீசனுடைய வீட்டுக்குள்ளே போக முடியும். மாமனார் எந்த மேசையில் உட்காந்து சாப்பிட்றாரோ அதே மேசையில் மருமகனும் மாமாவும் ஆதவும் சாப்பிட முடியும். இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. என்ன காரணம்? மருமகனுக்கு என்ன வசதி இருக்கோ அதே வசதி யாருக்கு இருக்கு? ஆதவுக்கு. இவரும் டெய்லி பச்சை கலர் பென்சில் போவார், சாயங்காலம் வெள்ளை கலர் ஆடியில் போவார்.
அடுத்த நாள் காலையில் கருப்பு கலர் ரேஞ்ச் ரோவரில் போவார், அடுத்த நாள் நைட்டு லேண்ட் குரூஸில் போவார். இந்த ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க அந்த ஸ்டேட்டஸை மதிப்பான். அப்போது சபரீஷனும் பிரசாந்த் கிஷோரை திமுகவை ஜெயிக்க வைப்பதற்காக வியூகம் வகுப்பாளர், அதுக்காக 400 கோடி சம்பளமே அவர் தான் கொடுக்குறாரு. திமுகவுக்கு ஜெயிக்க வைக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? 400 கோடி கொடுக்குறாரு. பழைய ஷூ வித்துட்டு இருந்த பார்ட்டி. அப்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு எல்லையே கிடையாது, திமுகவுக்குள்ள எல்லையே கிடையாது. மாமா இவர் தான் நம்ம அத்தனை எப்படி கருணாநிதி இருக்கும்போது ஆற்காடு, அதே போல தான். இப்போ இந்த நட்பு ஸ்காட்சு அதாவது ஸ்காட்சுங்கிறது லண்டன் இருக்கிற ஒரு உயர்தர மது. தேம்ஸ் நதிக்கரை தேம்ஸினுடைய நீரில் உருவாக்கப்படுகிற சுவை மிகுந்த மதுபானம் தான் ஸ்காட்ச் விஸ்கி. இதை இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதுக்காக 5000 கோடி ரூபா ப்ராஜெக்ட், ஆளுக்கு 2500 கோடி போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அவருக்கு நான் எப்படியாவது ராஜ்யசபா எம்பி நான் டெல்லிக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன். அதே நேரத்தில் எனக்கு லாட்டரியை கொடுன்னு ஆசைப்படுறாரு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 10,000 கோடி ரூபாய் வியாபாரம் வருஷம், 5 வருஷம் 50,000 கோடி. ஏழை எளியவன், உழைக்கிறவன், முட்டை தூக்குறவன், வண்டி தூக்குறவன், ஆட்டோ ஓட்டுறவன் போல ஜொரண்டி லாட்ரி வாங்கி ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்ட லாட்ரி மார்டினுக்காக திறக்கப்பட போகுது. எப்போ சார்? இல்லை, இது பழைய கதை. 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வந்த பிறகு லாட்ரி நிறுத்தப்படுது. கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எதுக்குறான்? இல்லை, நாடு நாசமாக ஏழை வாழையெல்லாம் இப்போ நேரம் கூட சாராய கடையில் கொடுக்குறான். லாட்ரி வாங்கிட்டு செத்து போகிறான். இது கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் சாவுறான். திராவிட இயக்கம் தான் கொள்ளுது, திராவிட ஆட்சியாளர்கள் தான் கொள்கிறான். இது லாட்ரியை வாங்கினா சீக்கிரம் இந்த நாடு எங்கே போயிடும்? சுடுகாடாக போயிடும். தடுத்து நிறுத்திய பிறகு அவருக்கு கோவம் வரும். ஏன் என்னுடைய தொழிலை விட மாட்டேங்கிறீங்கன்னு. ஏன்னா எம்பியாக்கு அதுவும் விட மாட்டேங்குது. 2 பேருக்கும் கருத்து மோதல் வருது. அதனால தான் அவர் திமுகலேருந்து வெளியேறாரு. வேற என்ன நோக்கம்? இதான் நோக்கம். லாட்டரியை கொண்டு வரல அப்படிங்கிற காரணம் தான். தனக்கு எம்பி சீட்டு கொடுக்கல. இவர் என்ன நினைக்கிறாரு? எம்பியை டெல்லிக்கு அனுப்பிச்சா மோடிக்கு வலதுகரமாக போய் உட்காந்துருவார், அமித்ஷாவுக்கு இடதுபுறமாக உட்காந்துருவார். 4000 கோடி வரி கட்டுகிற ஆள் மாமனார். இப்போ பாஜகவில் சேர்ந்திருக்கலாம், அதிமுகவில் சேர்ந்திருக்கலாம். எதுக்கு அதோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவில் சேர்றாரு சார்? அதாவது அவர் அதிமுகவில் போய் அதிமுக கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட முடியாது, வேறு கட்சியில் போய் உடனே கொண்டு வந்துட முடியாது. இது ஒரு சின்ன கட்சி விசிகா. அப்போ விசிகாவில் சேர்ந்தா திருமாவளவனை தன்னுடைய ஈஸியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. மாநாடு செலவு, பொதுக்கூட்ட செலவு எல்லாம் கொடுத்தா இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? திரும்ப சரி, இப்படி ஒரு ரெட்டியார் நம்மகிட்ட இருக்கட்டும், ஒரு பேங்க் நம்மகிட்ட இருக்கு, கட்சியை வளர்த்துக்கலாம். ஆனால் இவருடைய உள்நோக்கம் என்ன? கட்சியை நம்ம வளர்ச்சிக்கணும். நீங்கள் அங்கே திரும்பாவுக்கு அடுத்தபடியாக கைதட்ட ஆரம்பிச்சிட்டான். 3 படத்தில் நடித்த உதயநிதி முதலமைச்சர் ஆகலாம். 30 வருஷம் அரசியல் பண்ண திருமாவளவன் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது? கொளுத்தி போட்ட ஒரு சிறுத்தை கூட தட்டுறான். அப்போ அங்கே இருக்கிற திமுக சொம்பு ரவிக்குமார், சிந்தனை செல்வம் பாலாஜி, பனையூர் பாபுல, என்னடா நேற்று வந்தவன் பெரிய ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்கிட்டான் சிறுத்தைக்குள்ள. அத்தனை சிறுத்தைகளும் திமுக போகுது, வெறுப்பா போகுது, நாளைக்கு நமக்கே ஓட்டு போட மாட்டான். இதை வந்த பிறகு திருமாவும் ஆதவும் இருந்த நெருக்கம் உடைகிறது. நீங்கள் திருமாவை திமுக கூட்டிலிருந்து உடைச்சு விஜயோடு சேர்த்து எடப்பாடியோடு சேர்த்துவதற்கு ஒரு ப்ராசஸ். இதை திமுக கண்டுபிடிச்சி தயவுசெய்து உடைச்சிட்டு போயிடாதீங்க. எங்களுக்கு 3 சீட்டு கொடுங்க, 1 திருமாவுக்கு, 2வது ரவிக்குமாருக்கு, 3வது ஆதவ அர்ஜுனாக்கு. இல்லை 2 தான் கொடுப்பேன். சரி, 2ல் 1 பொது தொகுதியில் கொடுங்க, ஆதவனை எம்பி ஆக்கணும். யார் சொல்கிறா? திருமாவளவன். ரவிக்குமார் அவர் வீட்டுக்கு போட்டு போதும், அவரே நிறைய சேர்த்துட்டார், பல கோடி சேர்த்துட்டார். பார்க்குறார் ரவிக்குமார், நம்ம இடமும் காலியாயிரும் போட்டிருக்கேன், இவர் முதல்ல வெளியே அனுப்பணும். அதுக்குள்ளே சிறுத்தைகளுக்கு தேவையான அத்தனை பொருளாதார உதவிகளும் பண்ணி அத்தனையும் கையில் தூக்கிட்டார். எல்லாம் ஆதவ ரசிகர் மன்றம் ஆகி போச்சு சிறுத்தை பூரா. அதன் பிறகுதான் திருமா உஷாராகிறார். உஷாராகி இவரை வெளியே அனுப்பணும். இந்த முரண்பாடு வந்த பிறகு அவர் அடுத்து ஏடிஎம்கே சூஸ் பண்ணுறார்.
எடப்பாடியோட இருக்கமாய் ஐடிவிங்க என்கிட்ட கொடுத்துருக்க நான் கட்டி தட்டி தூக்கிடுறேங்கிறாரு. அப்போது வேலுமணி பார்க்குறாரு, பார்த்தாரு நம்ம முதலுக்கே மோசம், இவர் வெளியே அனுப்பு. கேபி முனுசாமி வழியாக எடப்பாடி சந்தித்து அதிமுக இணைவதை வெட்டியவர் வேலுமணி. அதுக்கு பிறகு பார்த்தாரு, சரி இதுவும் சரி வராது. அடுத்து எங்கே போனோம்? டிவி கேட்கலாம், ஆளே இல்லை. ஆளே இல்லை. அங்கே அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி, புஷி எல்லா கட்சிக்காரங்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் சீட்டை விற்றுட்ருக்காங்க விஜய்க்கு தெரியாமல். எங்கே ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இப்படி பல கோடிகளை தேர்த்திட்டாங்க ஜான் ஆரோக்கியசாமி உட்பட. இந்த கையில் எடுத்தால் தான் நமக்கு சரியாக வரும்னு விஜயோடு பேசி அங்கே இணைஞ்சிக்கிறார். இணைந்த பிறகு இத்தனை பேர் இதனுடைய கட்டுப்பாடு கொடுக்குறாரு. காரு வண்டி வாகனம், டீசலு, பெட்ரோல், டிரைவர் எல்லாம் இவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, பெரிய ஐடி விங் திமுகவுக்கு பெண் நிறுவனத்துக்கு இணையான ஒரு வாய்ஸ் ஆஃப் காமனை உருவாக்குறாரு. 100 பேரை எல்லா சேனல்லையும் தூக்கிடுறாரு. 50,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம். இப்படி சிஇஓக்கு 15 லட்சம் சம்பளம். திமுக விடாமல் அடி, தொடர்ந்து அடி, விஜயை தட்டி தூக்கு. இன்றைக்கி பெண் நிறுவனத்துக்கும் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு தான் சண்டை. விஜய் பார்த்தாரு, நமக்கு பெரிய காமதேனுவே கிடச்சிருச்சு. செப்டம்பர் 27க்கு பிறகு ஒரு பெரிய சுனாமி தாவைக்கால அத்தனையும் தட்டி தூக்கி விஜயை காப்பாற்றி. இப்போ விஜய் ரெஸ்ட் ரூம் போனால் கூட அவர் சொல்லிட்டு போகிறார். விஜயும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். வேற வழி, விஜய் தான் கழிதுன்னு காணாமல் போயிருப்பார். எங்க தனி நீதிபதி செந்தில்குமார், அசலாக்காருக்கு 2 பேர்கிட்ட விஜய் மாட்டி தண்ணியில் காட்டுக்கு போயிருப்பார். அப்போ இதை தட்டி தூக்கியவர் யார்? ஆதவ் அர்ஜுனா தான். இந்த அர்ஜுன் ரெட்டி வந்த பிறகு ஆதவ சேர்த்துக்கிட்டார். அர்ஜுன் ரெட்டி ஆதவ அர்ஜுனா மாறிட்டார். இதுதான் இவருடைய கதை. அப்போ இப்போ விஜயுடைய அத்தனை நகர்வுகளுமே ஆதவ அர்ஜுனாவை கெடுத்தான். ஏன்னா விஜய் 13 நிமிஷம் பேசுகிறார், ஆதவ அர்ஜுனா 48 நிமிஷம் பேசுகிறார். எதில்? பொதுவான குழுவில். விஜய் நடத்துகிற அத்தனை கூட்டங்களுக்கும் ஃபைனான்ஸ் யார்? விக்கிரவாண்டி, மதுரை, எல்லா கரூர், திருச்சி, ஒத்தக்கடை, ரெட்டக்கடை எல்லாம் ஃபைனான்ஸ் யார்? ஆதவ். அப்போது கேரவன் வேன் வரைக்கும் ஆதவ் தான். ஆதவ கேட்டுக்க. ஆற்காடு கருணாநிதி ஆற்காடை கேட்டுக்க, ஜெயலலிதா சசியை கேட்டுக்கங்கிற மாதிரி. ஜெயலலிதாட்ட சசி, விஜய்கிட்ட இருந்த புஷி போய் இப்போ ஆதவாயிட்டார். காரணம், பல கோடிகளை. இப்போ வெள்ளிக்கிழமை மணிக்கு ஆதவ் வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்தது. அபிஷேக் சிங்கியை கொண்டு வர்றார். அபிஷேக் சிங்வி இந்தியாவிலே நம்பர் 1 லீடிங் லாயர், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர். ஒரு சிட்டிங்கு 1 கோடி ரூபா வாங்குவார். திமுகவுக்கு அவர் தான் டெல்லியில் வழக்கறிஞர், தனக்கான வழக்கறிஞரை கொடுத்துருக்கார். அப்போ இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போகிற விஜய், திமுக மிரண்டு போய் ஆதவ் அர்ஜுனா மீது 75 கேஸ் கூட போட முடியாத அளவுக்கு மிரண்டு நடுங்கி அச்சப்பட்டு போய் கிடக்கு. தொட்டால் பல ரகசியங்கள் வெளிவரும். மாப்பிள்ளையுடைய ரகசியம், மருமக ரகசியம், மக ரகசியம், பல ரகசியங்கள் வெளிவரும். இப்போ இவ்வளவு ஒரு திமுக இயக்கம் யாரை பார்த்து பயப்படுது? ஆதவை பார்த்து அஞ்சி நடுங்குகிறது. அவ்வளோ ரகசியம் தெரிஞ்ச நபர். கொளுத்தி போட்டாலும் 1 வாரம் ஓடும். தேர்தல் வரைக்கும் கொளுத்தி போட்டுக்கான மேட்டர் விட்டுருக்கு. அப்போது ஏன் கூடவே இருந்தது? பல சாட்சிகள், பல ஆவணங்கள், பல சட்டங்கள், பல சட்ட நுணுக்கங்கள் அத்தனையும் கேபினட், கிச்சன் கேபினட்லேருந்து திமுகவுக்காக செய்தவரே யார்? ஆதவ அர்ஜுனா தான். இதுதான் ஆதவ அர்ஜுனா அவருடைய சிறப்பு திறமை. இப்போ நிறைய கட்சிக்காரங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் சேரணும்னு வர்றாங்க. ஆனால் இந்த 4 பேர் கொண்ட குழு வந்து யாரையுமே அண்ட விட மாட்டாங்க. நம்மளை விஜய் வந்து ஒரு வளையத்துக்குள்ளே நம்மளே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்கிறாங்களே, அது உண்மைதானா? இல்லை, அதாவது பல பேர் வர்றாங்க. அவர்களுக்கு நீங்கள் எம்எல்ஏ சீட்டு வேணும்னு கேட்குறாங்க, மந்திரி வேணும்னு கேட்குறாங்க. இந்த அதிகாரம் பரவலாக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த டீமு ஒட்டுமொத்தமாக ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. புஷி, ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல்,
அருண்ராஜ், வெங்கட்ராமன், இவங்க 5 பேர் தான் இப்போது தினம் விஜய் சந்திக்கிறவங்க. அப்போது இவர்கள் அத்தனை பேருமே இந்த அதிகார மையம் விரிவடைந்து விடக்கூடாது. ஜெயலலிதா பார்க்கணுன்னா சசியை பார்க்கணும். சசியை பார்க்காம யாரும் ஜெயலலிதா பார்த்துட முடியாது. சசியை பார்க்கணுமா நடராஜனை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? நடராஜன். ஆமாம், பெசன்ட் நகர் போய் பெசன்ட் நகர் இருந்தால் போயஸ் கார்டன் வந்து ஜெயலலிதாட்ட போகணும். இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதே கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லா அதிகாரி கருணாநிதியை எல்லாரும் பார்க்க முடியாது. குறிப்பிட்ட மாதிரி 10 பேர் இருப்பாங்க. அவர்களை மீறி யாரும் பார்க்க முடியாது. மாவட்ட செயலாளர் தான் பார்க்க முடியும். இப்போ இது ஒரு அதிகார மையம் உருவாகிற போது உருவாவது இயற்கை தான். எம்ஜிஆர் எவனை வேணால் பார்ப்பார். ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா எம்ஜிஆர்கிட்ட திருட வேண்டிய கொள்ளையடிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவில் இருந்தும் விலக்கி வைக்கப்பட்டார், விடுதலை சிறுத்தைகள் வந்து விலக்கி வைக்கப்பட்டார், இவர் வந்து ஒரு நல்ல மனிதர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இவர் இருக்கிறது ஆரோக்கியமானதானே அந்த கட்சிக்கு? ஏங்க, இந்த ஆதவ அர்ஜுனாக்கள் பல ரூபத்தில் இருக்காங்க பல கட்சியில். இந்த கட்சிக்கு வருகிற பூரா இங்கே ஜெருசலேயத்தில் இருந்தோம், நபிகளாயத்திட்டம் இருந்து வர்றான், இல்லை கியூபாவில் இருந்தோம், ரஷ்யாவில் இருந்தோம், வியட்நாம் ஹோசிமினுடைய சமாதியில் இருந்தால் வர்றான். வருகிற அத்தனை பேர் அலிபாபாவும் 40 திருடர்கள் தான். இதில் என்ன நீ நல்லவன் நான் கெட்டவன்? எல்லாருக்கும் நோக்கம் என்ன? 50,000 கோடி அடிக்கணும். இந்த முட்டா பயலுக தமிழை அடி முட்டாள்கள் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற சனம். கேரளாவில் அரசியல்லாம் பண்ண முடியாது. கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாபில் அரசியல் இங்கே அத்தனை அரசியல் அசிங்கமான அரசியலெல்லாம் இங்கே தான். அதனால் இங்கே இந்த மக்களுக்கு அரசியலை தெரிகிற வரை இது போன்ற அரசியல் தெரியாத அனாதைகள் தான் அரசியல் தலைவர்களாக பார்க்கப்படுவார்கள். பல கட்சியில் பல ஆதவ அர்ஜுனா ரெடி இருக்கான். அதில் ஒரு ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு தெரியுது. பல ஆதவ அர்ஜுனாக்கள் இருக்கான். எடப்பாடி இப்போ யாரை நம்புவதுன்றே தெரியல, எப்போ காலம் வாருவானே தெரியல. அத்தனை எதிரிகளை வச்சிருக்காரு எடப்பாடி. கட்சி நடத்தி தானே இருக்காரு. அதிகமான எடப்பாடி அதிகமான துரோகிகளையும் விரோதிகளையும் கால வாரவனையும் எட்டப்பனுகளையும் அத்தனை பேரையும் தூக்கி சுமக்கிற ஒரே ஆள் எடப்பாடி தான். எடப்பாடியை கட்சி நடத்தி முதலமைச்சர் நாட்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. அப்போ விஜய்க்கு என்ன? இதெல்லாம் சகஜ தமிழ்நாட்டு அரசியல். எடப்பாடி அவர்களை பற்றி கூட ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு இதில் கொஞ்சம் தரக்குறைவாக பேசியிருந்தாரு. அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு உரித்தான இயல்புன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைங்க, எல்லாருமே அப்படி தாங்க பேசுகிறாங்க. அது ஒன்று வீடியோவில் வந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. எல்லாரும் இப்படி தாங்க ஒருத்தர் வந்து பேசுகிறான். ஒன்று எவ்வளோ வந்து வீடியோ எடுத்து போட்டான், அவ்வளோதான். எல்லாரும் அப்படி பேசுறது தான். ஓகே, இப்போ சமீபத்தில் நக்கீரன் கோபாலை பற்றி கொஞ்சம் காட்டமாக பேசியிருந்தாரு. அதுக்கு அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நக்கீரன் இதழில் ரொம்ப கேவலமாக அவரை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைதானே? அவர் மேலே வச்ச நிறைய குற்றச்சாட்டுகள், இவர் எந்த மாதிரி ஏமாத்துறாரு ஒவ்வொருத்தங்களையும் அப்படிங்கிற மாதிரி. யாரு? ஆதவ அர்ஜுனா. இல்லைங்க, அவர் ஆதவ அர்ஜுனா ஏமாற்ற வேண்டிய தேவையில்லை. இல்லை, அவனோட பணம் கொட்டி கிடக்கு. பணம் அவனுக்கு டார்கெட் 10,000 கோடி. எவ்வளவு? 10,000 கோடி. 10 கோடியில் அதாவது ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் காப்பி 2 பிஸ்கட். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வர சர்வெண்ட் 3 பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்தால் முறப்பாரான். யாரை? சர்வெண்ட். நீ 2 பிஸ்கட் தானே கொடுக்கணும், 3 கொடுத்துருக்க. தாராளமாக செலவு பண்ணுறியா? யாருது காசு? பிஸ்கட் யாருது? பிஸ்கட் யார் பணம் கொடுத்தா? இப்படியான நபர். ஆனால் ஏன் கோடி கோடியாக செலவு பண்ணுறாரு? ஒரே டார்கெட் 10,000 கோடி ரூபாய் அடித்தாங்க. இதில் லாட்ரியில் 5 வருஷம் இருந்தால் 50,000 கோடி அடிக்கலாம். இதுதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்குது. இதுதான் அரசியல். இப்போ 2026 ஒருவேளை அவர் ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் லாட்ரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 100% லாட்ரி வந்துடும். 100% லாட்ரி வரும். அப்படி லாட்ரி வரலைன்னா லாட்ரியை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைப்பார். பாஜக கண்டிப்பாக கூட்டணி அமையும். பாஜக கூட்டணி கண்டிப்பாக அமையும். விஜய் கட்சியிலிருந்து பாதி எம்எல்ஏ கடத்திட்டு போயிடுவார். அதிமுக பாதி எம்எல்ஏ கடத்திட்டு போயிடுவார். பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கு ஆதவ அர்ஜுனா எப்போதும் தயார். அவர் ஒரு கார்பரேட் தான். அவரோட காமராஜோ கக்கனே அல்ல. அப்படி ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைத்தான் போகுது, அதில் மாற்றமே இல்லை. அமைந்த உடனே ஒரு 6 மாதத்தில் பாஜக இந்த வேலையை காமிச்சிருவோம். அதிமுக கொஞ்சம் பேர் வேலுமணி மூலம் கொஞ்சம் பேர் கடத்தப்படுவார்கள். ஆதவ அர்ஜுனா எங்கிருந்து கடத்துவார்? விஜயிலிருந்து கடத்துவார். பிஜேபி தலைமை. இந்த கூத்து திராவிட இயக்கத்துக்கு முற்று பெறுவதற்கான ஒரு முயற்சி நடக்கும். அதில் ஆதவ அர்ஜுனாவும் வேலுமணியும் கைகோர்ப்பார்கள்.
எடப்பாடிக்கு பெரிய காய்ச்சல் இருக்குது, விஜய்க்கு பெரிய சுனாமி இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.